உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது பரிசுத்த வேதாகமத்திலே கதறி அழுது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் தவறு செய்வதும் அன்பான தேவன் அவர்களை தண்டித்து சிட்சித்து சீர்படுத்துவதும் பரிசுத்த வேதாகமத்தில் வழக்கமான ஒன்றுதான். ஆனாலும் மனிதனை தேவன் தண்டிக்கிற தண்டனைகளிலேயே மிக வேதனையான ஒரு தண்டனை இருக்குமானால் அது தம்முடைய சமூகத்தை விட்டு அவனை துரத்தி தம்முடைய பரிசுத்த ஆவியை அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுகிறது தான். அன்பானவர்களே, தேவ சமூகத்தை அனுபவித்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அந்த தேவ பிரசன்னத்தை இழக்கும் போது தண்ணீரை விட்டு தரையில் வீசப்பட்ட ஒரு மீனை போலத்தான் காணப்படுவான். ஆகவே என்னிடத்திலிருந்து எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளும், உம்முடைய பரிசுத்த ஆவியை மாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று ஜெபிப்போமாக.